டாபிக் என்னதுன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் யூஸிங் பைத்தானில் சாப்டர் 5ல் 3 மார்க் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை முடிச்சுட்டு சாப்டர் 2, 3, 4க்குலாம் நான் வந்து ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த M2க்கும் B3 சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நான் குயிக்காக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேட்டா விஷுவலைசேஷனாக என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். டேட்டா விஷுவலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெப்ரசன்டிங் த டேட்டா கிராஃபிக்கலி யூஸிங் chart, graph and plot in order to identify the pattern, trends, relationship and insight from data. It transform numerical data into visual format that are easy to understand and interpret. Purpose of data visualization: to simplify larger and complex data set, to identify trends and pattern quickly, to compare values and categories, to communicate result clearly to stakeholders. ஃபஸ்ட்டு இந்த விஷுவல்னால் என்னது? பார்க்கறது. டேட்டாவை நம்ம பார்க்குற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எப்படியெல்லாம்? சார்ட்டு, கிராஃபு, பிளாட்ஸு, இந்த மாதிரி பிக்சரில் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் கொடுத்துருக்க டேட்டாவை. அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, நிறைய திங்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக இல்லாமல் இவ்வளோ திங்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பிளாட் மாதிரியோ ஒரு பை சார்ட் மாதிரியோ கொடுத்தாங்கன்னா அதான் நம்ம வந்து டேட்டா விஷுவலைசேஷன். நம்ம பார்க்குற மாதிரி டேரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி. இதோட பர்பஸ் என்னது? டு சிம்பிளிஃபை லார்ஜர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டேட்டா செட். கஸ்டமர் டேட்டாவை ஈஸியாக மாற்றுறது. அப்புறம் ஐடென்டிஃபை ட்ரெண்ட்ஸ், என்ன ட்ரெண்ட்ஸு பேட்டர்ன்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். எவ்வளோ வேல்யூ வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒன்றுத்தோடையும் கேட்டகரைஸ் பண்ணி பிரிச்சிடலாம், எது அதிகம் எது கம்மின்னு சொல்லி. அப்புறம் வந்து கம்யூனிகேட் ரிசல்ட் கிளியர்லி டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு பிக்சரை வச்சு ஈஸியாக எதனாலும் விளக்க முடியும். இப்போ இந்த கம்பெனியில் தான் அந்த ஷேர் மார்க்கெட் வேல்யூஸ்லாம் விளக்குறது, இவ்வளோ கூடியிருக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் டேட்டா விஷுவலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் அனலைசிஸ். Data is stored in different places. Analysis happen in parallel on multiple machines. Results are merged together. Find output shown as visualization. Distributive analysisனால் டேட்டா வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம டேட்டா வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு குடவுன் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டரில் டேட்டா வேர் ஹவுஸ்ன்ற பேப்பர்லாம் தனியாக எலக்டிவில் படிப்பீங்க, அதை பற்றி படிக்கவும் நல்லா தெரியும். இப்போ சொல்கிற டேட்டா வேர் ஹவுஸ்னால் ஒரு குடவுன் மாதிரி இருக்கும். அங்கே மல்டிபிள் டேட்டாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாஸ்லாம் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் மிஷின்ஸில் இது பண்ணி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுறோம். இந்த டேட்டா வந்து எந்த இதுக்குள்ளது, இது வந்து இதுக்குள்ளது அப்படின்னு ஒன்று அனலைஸ் பண்ணுறோம். அப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி விட்றாங்க. மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கி. இதுவும் கிட்டத்தட்ட விஷுவலைசேஷன் மாதிரி தான். நம்ம வந்து டேட்டாவை பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அனலைசிஸ் தான். அது ஒன்றொன்றுத்தையும் வேறுபடுத்தி காட்டுறதுன்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூட்டிவ் அனலைசிஸ் தான். நெக்ஸ்ட்டு மல்டிவேரியேட் விஷுவலைசேஷன். மல்டிவேரியேட் விஷுவலைசேஷன்னா என்னதுன்னா, இட் இஸ் ஏ டெக்னிக் ஆஃப் டிஸ்பிளேயிங் அண்ட் அனலைசிஸ் மோர் தென் 2 வேரியபிள்ஸ். 2 வேரியபிள்ஸ் கொண்ட டேட்டாவை மல்டிபிள் டேட்டா ஃபியூச்சர்ஸ் அட் சேம் டைம் யூஸிங் விஷுவலைசேஷன் டூல். நிறைய டேட்டாஸை ஒரே நேரத்தில் வந்து ஷோ பண்ணி காட்டுறது, சார்ட்லேயோ கிராஃப்லேயோ. யூனிவேரியேட் 1 வேரியபிள், பைவேரியேட் 2 வேரியபிள், மல்டிவேரியேட் 3 ஆர் மோர் வேரியபிள். மல்டிவேரியபிள் விஷுவலைசேஷன்னா ஒரே நேரத்தில் 3 வகையான வேரியபிள் கொண்ட டேட்டா வந்து ஒரு பை சார்ட்லேயோ கிராஃப்லேயோ ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறது. நெக்ஸ்ட்டு கேட்டகரிக்கல் டேட்டா. கேட்டகரிக்கல் டேட்டானா என்னதுன்னா, தட் கேன் பி குரூப்டு பை நேம் ஆர் லேபிள் ஆர் நேமு அல்லது லேபிள். ஆனால் நம்பரில் நம்ம வந்து கேட்டகரி பண்ண மாட்டோம். கேட்டகரினா பிரிச்சுருவாங்க. இது வந்து இந்தந்த டேட்டா இதுக்குள்ளது. இப்போது ஒரு இதை எடுத்துக்கிட்டோன்னா, ஃபுட்பால் வந்து இத்தனை பேர் விளாண்டுருக்காங்க, கிரிக்கெட் வந்து இத்தனை பேர் விளாண்டுருக்காங்க, செஸ் இத்தனை பேர் விளாண்டுருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சுடுறோம்னா, பொண்ணுங்க இவ்வளவு, பசங்க இவ்வளவு, அதில் பிடிச்சவங்க இத்தனை பேர், பிடிக்காதவங்க இத்தனை பேர்னு கேட்டகரி பண்ணுறது கேட்டகரிக்கல் டேட்டா. இதில் வந்து நம்பர் வந்து வராது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கலர்னு எடுத்துக்கிட்டால் பாருங்கள், ரெட்டு, ப்ளூ, க்ரீனுன்னு சொல்கிறோமா. ஜெண்டர்னால் மெயில், ஃபீமேல், ப்ராடக்ட் டைப்பு, இந்த மாதிரி. விஷுவலைசேஷன் ஹெல்ப்ஸ் கம்பேர் திஸ் கேட்டகரி ஈஸிலி. கேட்டகரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பார்க்குறது மூலமாக. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலைசிஸ். It is the process of analyzing and summarizing the data using statistical and visual technique to understand the main characteristics before further analysis. எக்ஸ்ப்ளோரேட்டரினா
கொஞ்சம் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நிறைய வகையான டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை சுருக்கி அதில் நிறையா மேக்ஸ் ஃபார்முலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம விஷுவலைசேஷன் டெக்னிக் நம்ம என்ன செய்வோம், பாரு கிராஃப் சார்ட் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான், விஷுவலைசேஷன் தான். அது ஒன்று ஒவ்வொரு பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோம் எப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு டைம் சீரீஸ் விஷுவலைசேஷன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா பாயிண்ட் கலெக்டட் ஆர் ரெக்கார்டட் ஓவர் டைம். டைம் சீரீஸ்னால் டைம் டேட்டா ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எப்படி பார்த்திங்கன்னா டேஸு மந்த்ஸு இயர்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. டேட்டா பாயிண்ட்ஸ் கலெக்டட் ஆர் ரெக்கார்டட் ஓவர் டைம், இந்த வார்த்தை தான் ரொம்ப மெயின். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டோகிராம்னால் என்னது, ஸ்கேட்ரு பிளாட்னா என்னது. இதுக்கு டயக்ராம் நான் கொடுக்கல, இது நீங்கள் புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வரைஞ்சி விடுங்க, ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு மார்க்கு கொடுத்துருவாங்க. இருந்தாலும் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. ஹிஸ்டோகிராம்னால் என்னதுன்னா ரெப்ரசன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நியூமரிக்கல் டேட்டா. ஹிஸ்டோகிராம்னால் என்னது, அது ஒரு நியூமரிக்கல் டேட்டாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காண்டி. இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாவை வந்து ஸ்ப்ரெட் அனலைசிஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஹிஸ்டோகிராம் பார் சார்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று கிடையாது, ரெண்டுமே வேறு வேறு. ஹிஸ்டோகிராம்னு எப்படி பார் சார்ட்னு எப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் வரைஞ்சிருப்போம் இந்த கிராஃப் ஷீட்டில், அதை தான் சொல்கிறாங்க இப்படின்னு. ஸோ ரெண்டும் வேறு வேறு, கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. ஹிஸ்டோகிராம் வேறு, பார் சார்ட் வேறு. நெக்ஸ்ட்டு ஸ்கேட்ரு பிளாட். ஸ்கேட்ரு பிளாட்னானது லைன் பை லைனாக அந்த மாதிரி மேலே கீழேன்னு கோடு கோடாக போய்கிட்டே இருக்கும்ல, இந்த மாதிரி. A scatter plot show relationship between two variables. ரெண்டு வேரியபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்லும் அப்படின்றாங்க. இது correlation analysis and outer ray detection. இந்த correlation analysis, frequency distribution இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமில் பார்ப்பீங்க எப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதெல்லாம் உங்களுக்கு உண்டுன்னு நினைக்கிறேன். பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸில் உண்டு. ஆனால் இந்த இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிமைனிங் டாப்பிக்கில் ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.